திருப்புகழ் 39. கண்டுமொழி கொம்பு கொங்கை வஞ்சி இடை அம்பு நஞ்சு கண்கள் குழல் கொண்டல் என்று பலகாலும் கண்டு உளம் வருந்தி நொந்து மங்கையர் வசம் புரிந்து கங்குல் பகல் என்று நின்று விதியாலே பண்டைவினை கொண்டு உழன்று வெந்து விழுகின்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழ் ஓதும் பண்புடைய சிந்தை அன்பர் தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் என வாராய். வண்டு படுகின்ற தொங்கல் கொண்டு அற நெருங்கி இண்டு வம்பினை அடைந்து சந்தின் மிக மூழ்கி வஞ்சியை முனிந்த கொங்கை மென்குற மடந்தை செங்கை வந்து அழகுடன் கலந்த மணிமார்பா திண்திரள் புனைந்த அண்டர் தங்கள் அபயங்கள் கண்டு செஞ்சமர் புனைந்து துங்க மயில் மீதே சென்று அசுரர் அஞ்ச வென்று குன்றிடை மனம் புணர்ந்து செந்தில் நகர் வந்தமர்ந்த பெருமாளே. பண்புடைய சிந்தை அன்பர் தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் என வாராய். வண்டுகள் ஒலிக்கும் மாலையை அணிந்து மிக நெருங்கிய கச்சினை பூண்டதாய் சந்தனக் குழம்பில் மிகவும் மூழ்கி வஞ்சிக் கொடி போன்ற சிறுத்த இடையும் பருத்த தனபாரங்களும் கொண்ட மென்மையான குறவரின் மகளான வள்ளிமலைக்குச் சென்று அவளது செங்கைகளை தொட்டு கலந்து அழகிய மார்பை உடையவனே. திண்ணிய ஆற்றல் வாய்ந்த தேவர்கள் தம்மிடம் அடைக்கலமாய் அடைவதைக் கண்டு போர்க்கோலம் கொண்டு உயர்ந்த மயில் மீது போய் அசுரர் அஞ்சும்படி வெற்றி கண்டு திருப்பரங்குன்றத்தில் தெய்வ யானையை மணந்து கொண்டு செந்தில் நகரில் வந்து வீற்றிருக்கின்ற பெருமாளே. இரவு பகல் எந்நாளும் நின்று விதியின் பயனாய் முன் செய்வினை தாக்க தெரிந்து உள்ளம் நொந்தேன் அங்ஙனம் வெந்து விழுவதைக் கண்டு உன் தாமரை போன்ற திருவடிகளை எனக்கு அளித்து உன் புகழோதும் இயல்புடைய உள்ளத்தவரான அடியாருடன் கூடி நான் குணமடைய வேண்டி அஞ்சல் அஞ்சல் என நீ சொல்லி அடைக்கலம் அளிக்க வருவாயாக வரவேண்டும்.